வணக்கம் அசோக்குமார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அ ம். இன்று வந்து அ உங்களுடைய யாக்கை நாவல் ம். மிகவும் பரபரப்பாகவும், பரவலாகவும் பேசப்பட்டு பாராட்டு பெற்று வருவதை பார்க்கிறோம், கேட்கிறோம். வாழ்த்துகள். அ இந்த நாவலில் கதாநாயகன் அவருடைய பொருளும், காமமும் அவனுடைய அகத்தை கலக்கி கொந்தளிக்க வைக்கின்றது. துறவறத்தின் உண்மை நிலை, அவன் ஏதோ ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு மாய நிலை. அதை உடைக்கிறது அந்த கதாபாத்திரங்களே. அதன் வழியாகவே நீங்கள் சொல்கிறீர்கள். அ வாழ்வில் வந்து ஒரு போதாமை எல்லாம் வரும்போது, அ எவ்வளவோ பலதரப்பட்ட இன்னல்கள் வரும். அதெல்லாம் அந்த மாதிரியான நிலைமைகள வந்து யாக்கை எடுத்துச் சொல்கிறது. அ சுப்புவோட துயர் நிறைந்த இளமை பருவத்தில், அதாவது அந்த காலகட்டத்தில அவனுக்கு பாலியல் பற்றி ஒரு தவறான புரிதல் ஏற்படுகிறது. அ அதுபோல அவனுடைய மனைவிக்கு வந்து பால்யத்தோட இது வந்து அவ்வளவா பாதிக்கல. அ அதுக்கப்புறம் வந்து பத்மாவோட குணாதிசயங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவன அப்படி ஈர்த்தது, கல்யாணம் ஆகி குழந்தை 2 பிறந்ததுக்கப்புறம் அந்த அளவுக்கு அவனுக்கு ஈர்ப்பு இல்ல. ஆ அது வந்து உடல குறிக்கிற தத்துவ சிந்தனைகள் வந்து இந்த நாவலோட அடித்தளமா இருக்கு. ஆ பயணப்பாதையில சேர்ற மனிதர்கள், அவர்களுடைய அனுபவங்கள், அதெல்லாம் கதையில ரொம்ப அழகா பொருத்தியிருக்கீங்க. காலம் வந்து முன்னோக்கியும், பின்னோக்கியும் நகர்குது. அ ஆரம்பிக்கும்போது பத்மா வந்து உடம்பு சரியில்லாம இருக்கா, இல்லையா? அந்த நாவல்ல வந்து கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்த ரொம்ப அழகா இணைத்திருக்கீங்க. ஆ இந்த நாவல்லேருந்து சில கேள்விகள உங்ககிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப ஆசை. ஆனா, அதுக்கு முன்னாடி உங்கள பத்தி வாசகர்களுக்கு சொல்லுங்களேன். முக்கியமாக எப்படி உங்களுக்கு எழுத்தார்வம் வந்தது? அது ரொம்ப கேட்க ஆசையாக இருக்கிறது. முதல்ல சொல்வனம் வாசகர்களுக்கும், உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பிறந்தது வந்து கும்பகோணம். பள்ளி படிப்பு வந்து திருவாரூர்ல வந்து படிச்சேன் நானு. அதுக்கப்புறம் வந்து திருச்சியில வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சேன். அப்புறம் வேலைக்காக வந்து சென்னை, டெல்லி, அப்புறம் புனே இந்த மாரி இடங்கள்ல இருந்திருக்கேன். இப்போ வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு தஞ்சாவூருக்கு வந்துட்டேன். ம். ஆ என் இயல்பிலே வந்து நான் வந்து இப்ப நாம அதிகமா பயன்படுத்துகின்ற வார்த்தையான இன்ட்ரோவெர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அது மாதிரியான மனிதரா இயற்கையாவே நான் இருக்கிறதுனால இளம் வயதிலேருந்தே நான் வாசிக்கவும், எழுதவும் ஆர்வமா இருந்தேன். 10 வயசு இருக்கும்போதே நான் வந்து கவிதைகளும், கதைகளும் எழுதியிருக்கேன். ம். முதல்ல நான் வந்து படிக்க ஆரம்பிச்சது வந்து காமிக்ஸ். அப்புறம் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக குற்ற நாவல்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் சரித்திர நாவல்கள படிக்க ஆரம்பிச்சேன். அதனுடைய விரிவாக வந்து சுஜாதா அவர்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அவர் தான் எனக்கு ஆதர்சமா இருந்தார் முதல்ல. ம். அ அந்த அவர் வந்து நிறைய புதிய எழுத்தாளர்கள வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அதுல ஒருத்தர் வந்து சுந்தர் ராமசாமி. அவர் வந்து என்ன சொன்னது என்னன்னாக்கா, இவர் வந்து எழுத்தாளர்களின் எழுத்தாளர் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. சோ இவரே சொல்ற அளவுக்கு நான் வந்து அவர மிகப்பெரிய எழுத்தாளரா நினைச்சுட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு ஆள் இருக்காரு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்தது. சோ அதனாலேயே நான் வந்து அவர படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நவீன இலக்கியத்துக்குள்ளே நான் வர்றேன். அதன் வழியாக நவீன இலக்கியத்துக்குள்ள நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் அசோகமித்திரன், டி. ஜானகிராமன், ஜெயகாந்தன், அப்புறம் வந்து ஜெயமோகன், சு. வேணுகோபால் இப்படின்னு படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா வேலைக்காக வந்து வேற வேற ஊர்ல இருந்தாலுமே வந்து புனே போனதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய நேரமும், காலமும் எனக்கு அமைஞ்சது. எழுதுவதற்கான நேரம் கரெக்ட்டா அமைஞ்சது. அதனால அங்க வந்து சிறுகதைகள் எழுத ஆரம்பிச்சேன். அது வந்து முதல் கதை வந்து உயிரெழுத்துல வந்தது. 2வது கதை வார்த்தை அப்படின்ற இதழ்ல வந்தது. அப்புறம் நான் இங்க தஞ்சாவூர் வந்ததுக்கு அப்புறம் நாவல்கள் எழுத ஆரம்பிச்சேன். அந்த சிறுகதை தொகுப்பு வந்து சாமத்தில் முனகும் கதவு அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு. அது வந்து டிஸ்கவரி புக் பேலஸ்ல வந்தது. 2வது தொகுப்பு குதிரை மரம். அது யாவரும் பதிப்பகத்துல வந்தது. ரமணிக்குளம் அப்படின்ற நாவல் வந்து 2023லயும், யாக்கை அப்படிங்கிற நாவல் வந்து 24லயும் காலச்சுவடு பதிப்பகம் வழியா அவ்வளவு. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப விலாவரியா அழகா சொல்லிட்டீங்க. அ இந்த நாவல பத்தி, யாக்கை நாவல பத்தி வாசகர்களுக்கு ம். சொல்ல முடியுமா? இதோட ம். இதோட மையப்பொருள், அப்புறம் அது என்ன? அப்புறம் அதிலோட காதல், குடும்பம், ஆன்மீகம், ஓகே. அரசியல் இது மாதிரி பின்னணி எல்லாம் இருக்கா? ஆமா. இல்ல பொதுவா வந்து நாவல்கள் வந்து நம்ம அபிப்பிராயம் சொல்ல முடியாது.
பொதுவா அது நாவல்களுக்கு எதுவுமே மையமே கிடையாது. நாம தான் அத வந்து கண்டறியணும். நம்ம ஒரு வார்த்தைய சொல்வது சரியா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே வந்து நம்ம டால்ஸ்டாய் எழுதின போரும் அமைதியும் அப்படின்ற நாவல் வந்து, அ போர் நிகழ்ந்த போது ஏற்பட்ட மனிதர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும், போருக்கு முன்னாடி பின்னாடி ஏற்பட்ட அந்த வேதனைகள் முழுவதுமாக அது சொல்றதாக நம்ம சுருக்கி சொல்லிக்கலாம். ஆனா அது வந்து ஒரு பகுதி தான் அது. ஆனா அதுக்கும் மீறி நிறைய விஷயங்கள் அதுல அந்த அந்த நூல்ல ஆமா. பேசப்பட்டிருக்கு. அதே மாரி இந்த நாவல வந்து நாம ஒரு ஜானரா சொல்லலாம். என்னன்னா ஏதாவது இங்க எந்தெந்த வகை ஜானர், என்ன மாதிரியான வகைமைக்குள்ள இது வருது அப்படின்ற ஒரு ம். ஒரு சின்ன விஷயமா இத சொல்லலாம். அப்படி சொன்னோம்னாக்கா, அ ஒரு ஆன்மீக தேடல் கொண்ட சாதாரண லௌகீக மனிதனுடைய அகப்போராட்டங்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம். ம். புரியுது. ஆனா அது கூட முழுமையானதாக இருக்க முடியாது. இப்போ வெற்றிகரமான ஒரு நாவல புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து, இந்த மாதிரியான கோட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு மோசமான ஒரு 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 நாவலாக அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி சுமாரான நாவல் நெனச்சுட்டு படிக்கும்போதும் கூட அது வந்து, அ ஒரு ஒரு சிறந்த நாவலாகவும் இல்லாம போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ம். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி படிக்கப்படுகின்ற நாவல்கள் வந்து எப்பயுமே வந்து சிறப்பானதாக இருக்கும். உண்மையில சொல்லப்போனாக்கா இது வந்து ஒரு எழுத்தாளனுடைய அகத்தை தொடுவதற்கான ஒரு நாவலா சொல்லலாம். அப்புறம் வந்து இது வந்து உண்மையா சொன்னா ஆன்மீக தேடல் கொண்ட ஒரு மனிதனுடைய தன் உடலையும், எண்ணத்தையும் வந்து எப்படி விடுவித்து வெளியில போய் அந்த ஆன்மீகத்த தேடுவது ம். அப்படிங்கிற ஒரு 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 நிலைன்னு வச்சுக்கங்களேன். அதுதான் வந்து இந்த நாவலுடைய முக்கியமான பார்ட். நன்றி. ஆ இந்த சுப்பிரமணியன் மாதிரி ஒரு பாத்திரம் நீங்க படைச்சதுக்கு ஏதாவது பின்னணி காரணம் இருக்கா? சுப்பிரமணியம் அதாவது ஒரு 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 எப்பயுமே ஒரு ஆண், பெண்ணுக்கு வந்து 2 பேருக்குமே புரிதல்கள் வேறு வேறையா இருக்கு. இப்ப ஆண் வந்து ஆதியில வந்து வேட்டைக்காரனா இருந்தான். அவன் வந்து வேலை செய்யற இடத்துல ரொம்ப அமைதியானவனாகும். வேட்டை விலங்க வந்து பிடிக்க போற ஒரு 4, 5 குழுவுல வந்து அவன் தன்னை எளிமையாக இணைத்துக் கொள்ள முடியும். மற்றவர்களோட வந்து அவன் வந்து கண்ணாலேயோ அல்லது சின்ன சைகைகள் மூலியமாக அவங்கள வந்து தொடர்புபடுத்திக்க முடியும். இந்த சின்ன சின்ன வேலைகள் மூலியமாக அவன் வந்து தன்னுடைய மிகப்பெரிய கிரியேட்டிவிட்டிய வந்து உருவாக்கிக்க முடியும். ஒரே பெண்ணுக்கு வந்து இது வந்து வேற மாதிரியான ஆதியில பெண்கள் எப்படி இருந்திருக்காங்க? சின்ன சின்ன விவசாயங்கள் செய்து வீட்டுக்குள்ளேயே இருந்து, ஆ குடும்பத்த கவனிச்சுக்கிட்டு, குழந்தைகள பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும்போது, அதே நேரத்துல வந்து அ குடும்பத்துல என்ன நடக்குது? அதாவது குழந்தைகள் எங்க க க அழுகுது அப்படிங்கிறதும், அப்புறம் வந்து பறவைகளோ ஏதோ வந்து தன்னுடைய தோட்டத்த வந்து நாசம் பண்றதையும் கூட கவனிக்க முடியும். இது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு அலுவலகத்துல போனோம்னாக்கா, ஒரு 10 ஆண்கள் இருக்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய அமைதி இருக்கிறதும், ஒரு 2 பெண்கள் இருக்கிற இடத்துல கூட மிகப்பெரிய அ அ ஒரு சலசலப்பு இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான வேறு குணங்கள் கொண்ட மனிதர்கள் வந்து இணையும் பொழுது ஏற்படுகின்ற ஐடியாலஜி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அது இப்பதான் அதிகமா இருக்கு. இப்ப கடந்த ஒரு 50 ஆமா. ஆண்டுகளாக நம்ம வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது இல்ல. ஏன்னா ஆண்கள் முன்பே வரையறை செய்யப்பட்டது. ஆண் இந்த வேலையை செய்வாரு, பெண் இந்த வேலையை செய்வாங்க. அப்படின்ற மாரி ஒரு நிலை இருந்ததுனால, அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா இருந்ததே இல்ல. குடும்பம் அல்லது அமைப்பு அப்படின்றதெல்லாம் வந்து சுமூகமா போயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஐடியாலஜி மாற ஆரம்பிக்குது. இந்த மாற ஆரம்பிச்ச உடனே குடும்ப சிக்கல்கள் உருவாகுது. இந்த சுப்பிரமணியன் அப்படின்ற கதாபாத்திரம் வந்து இந்த மிக சமீப காலத்துல உருவான ஒரு மிக எளிமையான மனிதன் அவன். டக்குனு இந்த இந்த பிரச்சனைகள வந்து அவனால மிக எளிதாக வெளியில வர முடியாம அவன் தவிக்கிறான். அதுதான் அதனுடைய மையமா நான் சொல்ல முடியும். ஆ இவன மாதிரி வாழ்க்கையில எல்லாம் அவனுக்கு கிடைச்சது. நல்ல ஒரு ம், பெரிய நிறுவனத்தில வேலை, கை நிறைய ம், சம்பளம், எல்லா சுகமும் பெற்ற பின்னாடி அவனுக்கு திருப்தி இல்லாம அலைஞ்சு, குடும்பத்த விட்டு வெளியேறி போயிட்டு, அப்புறம் கடைசியில மறுபடியும் குடும்பத்தில வந்து சேரணுங்கிற ஒரு உடம்பு சரியில்லைங்கிறதுனால, அப்படி ஒரு கதாபாத்திரத்த இந்த கருப்பொருள படைக்க உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்படி ஒரு ஆள, இந்த மாரி ஒரு அகத்தில போராடுற ஒரு மனுஷன வச்சு ஒரு நாவல் ஆமா. செய்யணும். ம். ஆமா. ஏன்னா, அவரு வாழ்க்கை நமக்கு எல்லாமே தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப பல இப்ப நீங்க இப்ப இருக்கிற சமீபத்துல இருக்கிற பல பேர்கள் வந்து, வாழ்க்கையில வந்து பணமும், ஆ நல்ல வேலையும் கிடைச்சு கூட, அவங்க அதே இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறதே இல்ல. தங்களோட நேரம் கிடைக்க என்ன பண்றாங்கன்னா, புதிய வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறாங்க. புதிய ஆ
புதிய சவால்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. திடீர்னு மலையேற்றங்களை போறத ஆசைப்படுறாங்க. சில பேர் வந்து விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அமெரிக்கால வேலை பார்த்து இருந்த அவர் வந்து திடீர்னு மனைவியையும் பிள்ளைகளையும் அங்கேயே விட்டுட்டு இங்கேயே வந்து தஞ்சாவூர் பக்கத்துல விவசாயம், யோகா, தியானம் மாதிரியான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து நம்ம இந்திய மரபிலேயே இருக்கு. வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவோம். சந்நியாசம் அப்படின்றது இந்திய மரபிலேயே நமக்கு இருக்கு இது. ஏன்னா அது ஒரு வயது ஆனதுக்கு அப்புறமாவே குடும்பத்திலேருந்து பிரிந்து அவர்களுக்கு பிடித்த வேலைகளை அவங்க செய்யறதுக்கு இந்திய மரபு அனுமதி கொடுக்குது. ஆனா இந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிற நபர் வந்து தன்னை வந்து முன்னாடியே அதை வந்து எடுத்துக்கிறார். அதாவது தன்னுடைய வயதுக்கு முன்பே அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான வனப்பிரஸ்தங்கள் எல்லாம் வெளியில போகணும்னு ஆசை. இளம் வயதிலே அவங்க ஒரு முறை வந்து வீட்டை விட்டு வெளியேறான். வெளியேறுற அவனுக்கு வந்து மீண்டும் அது வெளியேறுவதற்கு ஒரு பெரிய சுவாரஸ்யமா இருக்கு. அந்த சுவாரஸ்யத்தை அவன் செஞ்சு பார்க்கணும் அப்படின்றது ஒரு காரணம். இல்ல இன்னொரு காரணம் வந்து அவனுடைய ஆன்மீக தேடல். இந்த உடலையும் ஆஹ் இந்த இந்த மனதையும் விட்டு நான் வெளியேறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா, எல்லாமே அமைந்த ஒரு மனிதனுக்கு வந்து ஆஹ் அதாவது எல்லாமே கரெக்டா போயிட்டே இருக்கு அப்படின்னாக்கா, இந்த இந்த திருமண வாழ்க்கையும் இந்த குடும்ப சூழலுமே வந்து அவனுக்கு எந்த வகையான பெரிய தேடல்களை உருவாக்கி கொடுக்கல. அவன் நினைச்சதை விட மிக எளிமையா இருக்கு. அவனுடைய அகம் கொண்ட எழுச்சியை விட மிக குறைவான எழுச்சியாக தான் இந்த 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 ரெண்டுமே இருக்கு. அதனாலேயே அவன் வந்து அந்த ஒரு பாவனையாகவே அதை பார்க்கறாங்க. உடனே வந்து ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது செய்யணும், புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நினைக்க நினைக்க வந்து பத்மாவுக்கும் இவனுக்கும் நிறைய இடைவெளிகள் உருவாக ஆரம்பிச்சது. இந்த இடைவெளியே அவனுக்கு வந்து மிகப்பெரிய சோர்வையும் தயக்கத்தையும் உண்டாக்கி அவன் வந்து அந்த இதுல இருந்து வெளியேறான். அதாவது மனுஷனுக்கு வந்து போதுங்கிற மனசே பொன் செய்யும் மருந்துங்கிறது ஆமா. இல்ல. இன்னும் வேணும், ஆமா. இன்னும் வேணும். அத போய் இன்னும் பார்ப்போமா, வேணும். இத போய் பார்ப்போமா. இப்படியான ஒரு ஒரு திரிபு நிலை தான் இன்னைக்கு வந்துட்டுருக்கு. இல்லையா? ஆமா, இது ஆமா. வந்து நல்லதுன்னு சொல்லறதா, எத நோக்கி போகுது தெரியல. ஆனா ரொம்ப ம், அழகா எழுதியிருக்கீங்க. அப்புறம் ம், திருநங்கையோட வாழ்க்கை பாடுகள, அவங்க வாழ்க்கையில ம், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. அதெல்லாம் பத்தி விவரிக்கணும்னு உங்களுக்கு மனசுல ஒண்ணு இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த ம், ரேஷ்மிங்கிற கேரக்டர் வந்து கதாபாத்திரத்த வந்து கதைக்குள்ள கொண்டு வரீங்களோ? ம், அப்புறம் சாமியப்பன வந்து எதுக்கு கொண்டு வந்தீங்க? கதாபாத்திரத்துக்குள்ள? அந்த ஆன்மீகம் ம், அல்லது காமம் ம். அத பத்தியெல்லாம் அவர் நினைக்கிறத வந்து சொல்லி இவனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல பொதுவா வந்து ஒரு நாவல்ல வந்து நிறைய பாத்திரங்கள் வந்து உருவாக்க வேண்டியிருக்கு. அதுதான் இயற்கையானது. ஏன்னா நிறைய பாத்திரங்கள் வரும்பொழுதுதான் அதனுடைய பரப்பு அதிகமாக மாறும் மாறும். ம். இந்த சாமி பொதுவாக வந்து எழுத்தாளர்கள் சொல்றது என்னன்னாக்கா, இந்த கதாபாத்திரம் இந்த நாவலுக்குள்ள வந்தோடனே வந்து நான் வந்து துள்ளி குதித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜமாவே இந்த ரேஷ்மியும் சாமியப்பாவும் இந்த நாவலுக்குள்ள வந்தோடனே சின்ன ஒரு துள்ளல் எனக்கு இருந்தது. நான் திடீர்னு ஒரு 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 சின்ன ஆக்ஷன் எல்லாம் பண்ணி தான் அதை வந்து ம். அவங்கள எழுதும் பொழுதே எனக்கு வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமாவே இருந்தது. அவங்கள ம். பற்றி எழுதும் போதே. சாமியப்பா வந்து ஒரு எளிய மனிதர். அதாவது எந்த வகையான பொறுப்புகளும் இன்றி மிக சாதாரணமாக பல பேர்களுடைய தொடர்புகள் இருந்து ஆனா கல்யாணமே பண்ணிக்காம ஊர் சுற்றி வாழ்ந்துகிட்டே இருந்தவர். திடீர்னு ஒரு கட்டத்துல அவர் வந்து சாமியார் எல்லாருமே மதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது அவர் பேசுறதெல்லாம் உண்மை நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அவருக்கே அது ஆச்சரியமா இருக்கு. அவரை பார்த்து மிக இளவயதிலிருந்து பார்த்து வளர்ந்த சுப்புவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஆதர்சமா இருக்காரு. சோ அவரை வந்து அப்படியே அவர் பின்தொடரலாமா அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறார். இது அதே மாதிரி இந்த ரேஷ்மியோட கதாபாத்திரம் வந்து ஒரு இவருக்கு வந்து ஒரு சுப்புக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா உடல் வந்து நாம ஒரே மாதிரியா இருந்தா கூட நமக்கும் ஒரு பெண்ணுக்குமே இருக்கக்கூடிய எண்ணங்கள், அஹ் சிந்தனைகள் எல்லாமே மாறுபடுது அப்படின்னு நினைக்கிற சுப்புவுக்கு இந்த ரேஷ்மி வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்னன்னாக்கா இந்த ரேஷ்மி வந்து உடல் அளவில் ஒரு ஆண், ஆனா உள்ளத்தளவில் ஒரு பெண். இந்த வேறுபாட்டை அவர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய சிக்கல் அவருக்கு உருவாக்குது. அதை வந்து அந்த கதாபாத்திரம் எல்லா இடங்களையுமே அவர் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்காரு. திருப்பி திருப்பி அவர் ரேஷ்மியை ஒவ்வொரு கட்டத்திலையும் சந்திக்கும் போதே அவர் வந்து ம். அந்த ஆச்சரியத்தையும் அந்த அதிர்ச்சியமா வந்து உணர்ந்துகிட்டே இருக்காரு. அதே மாதிரி சாமியப்பாவும் சந்திக்கிறார். ஒரு நாவல் முழுவதுமே சாமியப்பாவை ஒவ்வொரு சமயத்திலும் ஏதாவது ம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை சாமியப்பாவை சந்திச்சுக்குவார். சந்திச்சு அவர் வந்து தனக்கு ஏதோ சொல்ல வர்றாரு இவரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து வேற ஒரு பக்கத்தை வந்து தேர்ந்தெடுத்து வேற வெளியே எங்கேயோ போக ஆரம்பிப்பார். இதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு ஒரு சூழல். வேறுபட்ட ஒரு இது. அ ஆமா இது மாதிரி வேறுபட்ட இவருடைய வாழ்க்கையில இருந்து முக்கியமும்
2 பேருமே வேறுபட்டவர்கள். ஆமா. 2 பேருமே வேற வேற சிந்தனை கொண்டவர்கள். வேற வேற செயல்களை கொண்டவர்கள். இந்த ஆனாலும் செயல்கள் ஏதோ நாம ஒரு ஏன் ஆனாலும் ஏதோ ஒரு ஈர்ப்பு. ஆமா ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஈர்ப்பு வந்து அவர வந்து முன்னோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கு. வேற ஆமா. ஏதாவது பண்ணலாம். ம். வேற ஏதாவது புதுசா செஞ்சு பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரு அவருடைய எண்ணம், அவருடைய மன எழுச்சியும் அப்படிதான் இருக்கு. நாம வந்து ஏதாவது செய்யணும். இந்த வாழ்க்கையை மீறி நான் ஏதாவது செய்யணும். இந்த வாழ்க்கையுடைய மிக மேலோட்டமான வாழ்க்கையை நான் மீறணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த யாக்கை. யாக்கை அப்படின்றது உடலும் உயிரும் சேர்ந்ததுதான். இந்த உடலும் உயிரும் சேர்ந்து நான் ஆன்மாவை தேட பார்க்கிறேன். அதுதான் அந்த அதனுடைய நோக்கம். ஆ அப்புறம் வந்து மனைவிய விட்டுட்டு போயிடுற அப்படி ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் ம். வந்து பிரியணும்னு நினைக்கிறதுக்கு, அவன் நினைக்கிற காரணங்கள் என்ன? ஏன் அந்த மாதிரி அவன் பிரியணும்னு நினைக்கிறான்? அதான் முன்னாடியே சொன்ன மாரி தான் அவர் வந்து அவருக்கு வந்து இந்த வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கை இல்ல. இந்த வாழ்க்கையில வந்து ஒரு மேலோட்டமாக தான் இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு புதிய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது இல்லாம வந்து மிக லௌகீகமாக மனைவி இருக்கிறது அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சங்கடமா இருக்கு. தன்னை மாரி ஒரு 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 ஆன்மீக தேடல் கொண்ட, அல்லது ஒரு கலை இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்ட, அல்லது ஆன்மீகத்தின் மீது வேறு வகையான ஆர்வம் கொண்ட ஒரு நபராக அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அது வந்து அவர் இல்ல. ஏன்னா காதலிக்கும்போது அப்படிதான் இருக்கா அந்த பெண்ணு. காதலிக்கும்போது சாதாரணமா தான் இருக்கிறா. ஆனா மனைவி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லௌகீகமா மாறிடுறா. முழுமையான லௌகீகமா மாறா. எல்லாமே வந்து லௌகீகம் சார்ந்ததுதான். எல்லா விஷயங்களுமே வந்து இந்த குடும்பம், பணம், செயல் அப்படின்றது சார்ந்ததுதான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா உண்மையாவே பெண்கள் அப்படிதான் இருக்காங்க இல்லையா? இப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குடும்பம் தான் வந்து பெரிய வாழ்க்கை. பெண்கள் ஒரு ஒரு வீட்ல இருக்கிற எந்த பொருளுமே எங்க இருக்குன்னு நல்லாவே கரெக்ட்டா தெரியும். ஆனா ஒரு ஆணுக்கு தெரியாது. தன் பனியன் எங்க இருக்குன்னே தெரியாது அவருக்கு. ஆனா வந்து வெளியில இருக்கிற எல்லா உலகமும் அவருக்கு நல்லாவே தெரியும். வெளி உலகத்த போய் பார்க்கணும் ஆர்வமா இருப்பாரு. வெளி உலகத்தை ஏதாவது புதுசா செய்யணும். வெளி உலகத்த போய் நோக்கி ஓடணும். அப்படின்னு எண்ணம் கொண்ட ஒரு நபரா இருக்கறனால இந்த ஒரு அ நிலை ஏற்படுது இவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பெண்களும் அந்த மாதிரி எல்லாம் வெளி ஆமா. இந்த மாரி உலகத்துல தான் ஆயிட்டாங்க. இருக்காங்க. அவனுக்கு ஆமா. பாவம் அந்த மாரி ஒரு தேடல் உள்ள பெண் அந்த மாரி அமைஞ்சு. கிடைக்கலையா? ஆமா. அவனோட ம். அதிர்ஷ்டம் அல்லது ஆனா துரதிர்ஷ்டம். அவனுடைய அலுவலகத்துல வந்து அவ தான் வந்து சிறந்த பெண்மணி. ஆமா. அலுவலகத்துல இவன் தான் வந்து சிறந்த நபர். 2 பேருமே அந்த அவங்கவங்க துறையில மிக உயர்ந்த இடத்துக்கு இருக்கிறவங்க. ஆனா ஒரு ஒரு குடும்ப சூழல்ல, குடும்ப அமைப்புக்குள்ள வரும்பொழுது, 2மே வேற வேற சிந்தனைகளோட, வேற வேற எண்ணங்களோடயே அவங்க வாழ ஆரம்பிச்சுடுறாங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல்கள உருவாக்குது. இத மீறணும்னு அவன் வந்து எதிர்பார்க்கிறது அவளுக்கு வந்து பிடிக்கல. பத்மாவுக்கு பிடிக்கல. ஏன் வந்து இத குடும்ப சூழல மீறணும்? ஆனா ஏன்னா அவன் முன்னாடியே முயற்சி பண்ணி பார்த்திருக்கான். ம். வீட்ட விட்டு வெளிய போய் சின்ன வயசுல வீட்ட விட்டு வெளிய போய் சுத்திட்டு திருப்பி வீட்டுக்கு தான் வரான். சோ இதே மாரி நாம இன்னொரு வாட்டி பண்ணலாம். இந்த சாமியப்பா மாரி நாம பண்ணலாம். அப்படின்ற மாரி ஒரு 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 எண்ணத்துல அவர் வெளியில போறாரு. ஆனா சூழல் வந்து அமையல அப்படி. அவருக்கு வந்து அவருடைய மாமா வந்து அவர சொல்லி திருப்பி ஊருக்கு வர்றாரு அவரு. அவர் மனைவிய பார்க்கறதுக்காக வர்றாரு. ம். அதுதான் அது. அதாவது மனசு வந்து ஒரு நிலையே இல்லாம இருக்கிற ஒரு மனுஷன், வாழ்க்கையில படக்கூடிய துன்பங்கள் அத்தனையும் யாக்கை அத்தனையும் ஆமா. அப்படியே சொல்லுது. அப்படியே சொல்லிடுச்சு. இல்லையா? அப்படிதான் ஆமா. நான் நினைச்சேன். ஆமா. அப்படிதான் எடுத்துக்கலாம். ஆனா வந்து அப்படியும் ஒரு ஒரு பார்வை வச்சுக்கலாம். ஆமா. அப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட முடியாது. பட் ஆமா. அந்த இப்படிதான் மாதிரி இருக்கும்னு அந்த சொல்லுங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு அவனோட வாழ்க்கையில அப்படி ஆமா. அமைஞ்சிடுச்சு. அப்படி அமையுதாங்க. ஆனா அதையும் மீறி அ வரணுங்கிற ஒரு தைரியம் அவனுக்கு இல்ல. மனதைரியம் ஆமா. இல்ல, அகதைரியம் இல்ல. தைரியம் இல்ல. அவனுக்கு அவனோட சாமியப்பா சேர்ந்து மாரி ம். அதாவது சொல்லு. சாமியப்பா மாரி இவரு செய்யணும்னு நெனைக்கிறாரு. ஆனா சாமியப்பா வேற ஒரு இடத்துல தானே இருக்காரு. அவரு ம். வந்து திருமணம்லாம் செஞ்சுக்கவே இல்ல. ம். ஆனா அவரு எளிதாக சாமியாராகவோ, அல்லது வேற ஆன்மீக தேடலுக்கோ அவரால போ முடியுது. ஆனா ஆமா. இவரால அது போ முடியல. அதுல இருக்கிற பொருத்தமான சிக்கல்கள அவர் பொருத் புரிஞ்சுக்கணும். ஆமா. பொருத்தமான இடத்திலிருந்து பொருத்தமான வேலை செய்யணும். இல்லையா? வேலை செய்யணும். ஆமா. அது இல்லைன்னா இந்த மாரி தான் நிலைமை வரும். இந்த மாரி தான் இருக்கு. ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க. அப்புறம் அ இந்த நாவல் வந்து ஏதாவது ஒரு 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 மாதிரியான வாசகர்களுக்காக எழுதினீங்களா? இல்ல ஜனரஞ்சகமா எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இந்த நாவலை எழுதினீங்களா? இது எல்லாருக்குமான நாவல் தான் அது. ஆனா பொதுவாக நாவலாசிரியருக்கு வந்து ஆடியன்ஸே கிடையாது. யாரு வந்து பெர்ஃபார்ம் அவரு அவருக்கு அவருக்கா தனக்காக தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஒரு நாவலாசிரியர். ஒரு நடிகரோ, ஒரு மேடை அ கலைஞனோ வந்து ம். முன்னாடி ஆடியன்ஸ் இருக்கணும். ம். ஆடியன்ஸ் இருந்தா தான் வந்து அவர் வந்து தன்னுடைய கலைகள வந்து வெளிப்படுத்த முடியும். ஆமா. இல்லன்னா வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நாவலாசிரியருக்கு வந்து தன் அகத்த தான் முன்னாடி வைக்கிறார். அந்த அகம் வந்து அ
இன்னொரு வாசகனுடைய அகத்த தொட முடிஞ்சாக்கா, ம். அதே வந்து ஒரு இதுதான் அது. வெற்றி ஆனா தான். இவருக்கு தான் பிடிக்கும், அவருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம யாரும் படிக்கவே முடியாது. இப்ப படிக்க ஆரம்பிச்சோம்னா, ஒரு 10 பக்கத்து படிச்சோனே அவருக்கு தெரிஞ்சிரும். இது என்னுடைய நாவல் தான் இது. இது என்னை பத்தி தான் பேசுது. இது நான் தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. யாரா இருந்தாலும் ஆணோ அல்லது பெண்ணோ இல்ல யாரா இருந்தாலும். அப்படி இல்லாதவங்க அத எளிதாக இது பண்ணிடுவாங்க. ஆனா வந்து ஒரு ஆன்மீக தேடல் கொண்ட இளம் வயது நபருக்கான நாவல் அப்படின்னு சொல்லலாம். உங்க நெருங்கிய நண்பர்கள் யாராவது இத படிச்சுட்டு, அதுக்கு ஏதாவது ம். நாவல பத்தி ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட? ஆ ஒரு 10 பேர் கிட்ட படிச்சிருப்பாங்க. ஆனா எல்லாருமே 9 பேர் கிட்ட வரைக்குமே நல்லா இருக்கு. அது வந்து இது மாரி ஒரு இது வந்து நான் வாழ்க்கைய ஒரு மனிதர சந்திச்சதே இல்ல. அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் வந்து இது எனக்கு வந்து அப்பீல் ஆகல இது. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அப்ப எனக்கு வந்து இது வந்து நீங்க வந்து அவர் வந்து பொறுப்பா இல்லாம இருக்காரு. நீங்க ஏன் அவருக்கு அறிவுரை சொல்லி பொறுப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படிங்கிற அ இடத்தையும் அவரு சொன்னாரு அவரு. ஆனா அது வந்து அவங்களுடைய இதுதான் அது. பார்வை தான் அது. அவங்கவங்களுடைய பார்வை ஆமா. அது. நம்ம இந்த வயசுல நம்ம படிக்கிற நமக்கு இருக்கிற அந்த பார்வை, இன்னொரு 10 ஆண்டுகள் கழிச்சு நம்ம திருப்பி அந்த நாவல் படிக்கும்போது, வேற ஒரு பார்வை நமக்கு கிடைச்சிடும். நிச்சயமா, அதனால நிச்சயமா. வந்து அந்த அது வந்து காலகட்டத்துல ரசனையும் மாறி போயிருக்கும். இந்த ரசனையும் மாரி மாறிடும். எழுதும்படி எழுத முடியாதபடி ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். ஏன்னா, ஒரு ஆமா. 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த சமூக கட்டுப்பாடு உடைய நாவல்கள்லாம் இன்னைக்கு படிச்சா கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. எல்லா நாவலும் வேடிக்கையா இருக்காங்க. சிறு நாவல்கள். அது மாதிரி எல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு பொருந்தும்படியா இருக்கணும். அவ்வளவுதான். ம். ஆமா. ஆனா வந்து நீங்க அ உங்க நாவல படிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உள்ள ஒருத்தர் மாறக்கூட மாறலாம் நல்லபடியா. அடடா! ம். இவ்வளவு இதாயிட்டானே! அவன் ஒண்ணுமே இல்லாத அவன் வாழ்க்கை போயிடுத்தே! ஆமா, ஆமா, நான் அந்த மாரிலாம் ஆமா. இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையோட ஒட்டி போணும். அப்படின்னு கூட மாறுறதுக்கு இருக்கும். ம். இருக்கும். ம். அப்புறம் வந்து அடுத்து எந்த நாவல் ஏதாவது எழுத போறீங்களா? ஏதாவது ஐடியா ஆமா. வச்சிருக்கீங்களா? எண்ணங்கள்? என்னுடைய இதுவே வந்து ஜானரே வந்து நாவல்கள் தான். பொதுவா சிறுகதைகள், கவிதைகள் எழுதினா கூட, நாவல்கள் வந்து எனக்கு எளிமையாக ரொம்ப எளிதாக இருக்கும். சந்தோஷம். ம். அது நாவல்கள் எழுதிட்டு இருக்கேன். விரைவில் வரலாம். வெரி குட், வெரி குட். ஆ நீங்க வந்து சொல்வனத்துல ஒரு 17, 18 கதை எழுதியிருப்பீங்க. அப்புறம் உங்களோட ஆமா, பனி இறுகிய காடு, குதிரை மரம் ஆமா. இதெல்லாம் ம். வந்திருக்கு. ஆமா. இதுல தான் வந்திருக்கு. ஆமா. ஆமா. சொல்வனத்துல நல்லா தான். ஒளிவடிவம் பண்ண மாரி நெனவு எனக்கு. ஆ ம். குதிரை மரத்துல வந்து அந்த நெசவாளர்களோட வாழ்க்கைய பத்தி, இந்த ம். கதாநாயகன் பிரபுராம் மூலமா ரொம்ப அருமையா நெஞ்சு நெகிழும்படி எழுதியிருப்பீங்க. நான் அத ஒலி வடிவம் பண்ணும்பொழுது, என்னால அத படிக்க முடியல. 2, 3, 4 தடவ ம். நிறுத்தி, நிறுத்தி பண்ணினேன். எப்பயாவது ம். அவருக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னா, கடைசி வரைக்கும் வரவே இல்ல அவருக்கு. ஆமா. அது மாரி அப்படி ஒரு சோகத்த புழிஞ்சு ஒரு கதை எழுதுறீங்க. ரொம்ப கஷ்டமா இல்ல, இருந்தது. இல்ல 90கள்ல வந்து அ இந்த இந்த மாரி ஒரு இது வந்தது இல்ல. அ வந்ததுக்கு அப்புறமா வந்து அதாவது குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா, இந்த நெசவாளர்களோட நிலை வந்து மாற ஆரம்பிச்சுருச்சு. குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமாவே இது வந்து அ ஓ! எல்லாருமே வந்து வேற வேற புதிய புடவைகள், புதிய அ மாடர்னாக புதிய புதிய இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த மாரி கைத்தறி நெசவாளர்கள் வந்து கூலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வந்து யார் குடுக்கவும் தயாராக இல்ல. ஆனா வந்து இவருக்கு வந்து இந்த நெசவ தவிர வேற எதுவுமே தெரியாது. வேற எதுவுமே செஞ்சாலும் என்னால வந்து பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனாலேயே வந்து அவர் வந்து எப்படியாவது இதுல வந்து நான் பெரிய ஆள் ஆகணும். தொடர்ச்சியா ஏன்னா அவருடைய சார்ந்தவங்க எல்லாருமே வந்து அந்த வேலைய விட்டுட்டு வேற வேற வேலைக்கு போறாங்க. இது மாரி ஒரு ஆமா, 2, 3 பேர் தான் இருக்காங்க. ஆமா. ஒரு எனக்கு தெரிஞ்சு எங்க எங்க ஊர்ல கும்பகோணம், தஞ்சாவூர்லயே வந்து ஒரு 1000, 2000 பேர் இருந்த ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. ஐயோ! மிக மிக குறைவான நபர்கள் தான் இது அந்த நசிஞ்சு வேலைய போயிடுச்சு. செய்றாங்க. நசிஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அ நான் இத வந்து கிரியேட்டிவா நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களால வந்து இத விடவே முடியல. வேற ஒரு வேலை செஞ்சா நம்ம கை வந்து தடிச்சிரும். செய்ய முடியாது. திருப்பி நெசவு செய்ய முடியாது. அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துருது. ம். அதனாலயே அவங்க செய்யாமலே அந்த குடும்பத்துல வந்து பல பிரச்சனைகள் போவாங்க. அதாவது வருமான வகை வகையில நெறைய பிரச்சனைகள் வரும். ஆ வாசகசாலை இலக்கிய விருது, அப்புறம் நெருஞ்சி ம். இலக்கிய விருதெல்லாம் பெற்றிருக்கீங்க ஆமா, நீங்க. உங்க ஆமா. எழுத்து பணியில மென்மேலும் சிறக்க சொல்வனம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அசோக்குமார். நன்றி, உங்களை வணக்கம். இன்று சந்தித்து உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. எனக்கும் சொல்வனத்துல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு குடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி. மீண்டும் சொல்வனத்தின் புனைவு வனத்தில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்.